தான் நாங்கள் என்னென்ன குறித்து கொள்ளலாம் வட்டி தாண்டாது. தலைமை வகிக்கின்ற தலைவர் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியின் காங்கேசந்துறை தொகுதியினுடைய உபதலைவர் தந்தை செல்வாவின் பேரன் நாகநாதனுடைய இரும்பு மனிதனுடைய பேரன் இளங்கோவன் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற விவசாய பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் நான் சென்ற வாரம் உங்களோடு சில பிரதிநிதிகளோடு யாழ்ப்பாணத்தில் என்ற இருப்பிடத்தில் நான் உங்களுடைய விடயம் தொடர்பாக உரையாடி இருந்தேன். நிறைய அவர்கள் சொன்ன பொழுது எனக்கும் அதில் ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. உங்களோட பேசித்தான் இதுக்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ளலாம், அதை கொண்டு போகலாம் என்ற ஒரு எண்ணம் எனக்குள் உருவானது. நான் உங்களோட வந்து கதைத்ததிலேயும் எனக்கு தெளிவாக உண்ட புரிந்து கொள்ள முடியுது. நீங்கள் உற்பத்தி செய்து அறுவடை செய்கிற காலத்தில் அதிகமாக இலங்கையில் அந்த வரி விதிப்பு இல்லாமல் இறக்குமதி தாராளமாக உள்ளுக்க வருது. இப்போ இறக்குமதி தாராளமாக வாரதால் உங்களோட பொருட்கள் சரியான விலைக்கு விற்பனை செய்ய முடியாமல் இருக்கும், உங்களோட முடிவு பொருட்களை. ஒரு காரணம். ரெண்டாவது, இயற்கையினுடைய காலநிலைகள் மழையால் அல்லது வேறு காரணங்களால் நோயினால் பொருட்கள் உற்பத்தி பொருட்களில் தரம் கொஞ்சம் குறைவாக போகும். அந்த குறைவடைகிற பொழுது அதுவும் அநேகமாக வெளிச்சந்தைகளில் பின்னடைவுகளை சந்திக்கும். நாளாந்தம் இப்படியே 2-3 வருடங்கள் தொடர்ந்து நடைபெறதால் விவசாயிகளுடைய மன உளைச்சல் அல்லது உற்பத்தியில் இருக்கிற பின்னடைவு இந்த தொழிலை கையை விட்டுடலாமா என்ற ஒரு மனநிலை அவர்கிட்ட வருது. இது எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. அவை விவசாயத்துறையில் இருக்கின்ற எங்களுடைய நீங்கள் சொன்னது போல யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய முதுகெலும்பாக இருக்கிற இந்த சிறு விவசாய உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது வெளிப்படையாக தெரியுது. உங்களை போல நான் இதில் பார்க்குற தென்னம்பிள்ளைகளில் ஏற்பட்டிருக்கிற கடுமையான நோய், அது அதிகமாக கூடுதலாக அது செவிலணி பிள்ளைகளை பாதித்து அது பல இடங்களில் அந்த செவிலணி பிள்ளைகள் பட்டும் போயிருக்கு. தென்னம்பிள்ளைகளும் காய் இல்லாமல் குறும்ப கூட இல்லாமல் நிற்கிற நிலையை பார்க்குறோம். இன்னொரு பக்கம் தென்னம்பிள்ளைகளில் வன்னி பகுதிகளில் குரங்கு தொல்லை. இங்கே விட இப்போ சாவச்சேரிக்கங்கால குரங்குன்ற பிரச்சனை. வாழை இலை இப்போ ஒரு புதிய நோய் வந்திருக்கு. அந்த வாழை இலையில் வந்திருக்கிற நோய் வாழை உற்பத்தியை பாதிக்குது. வெற்றிலையில் கூட ஒரு வெள்ளை பங்கசு மாதிரியான ஒரு நோய் ஒன்று விழுகுது. திராட்சை எங்கள்கிட்ட தோல்வியை கண்டிருக்கிறோம். திராட்சையினுடைய உற்பத்தி இப்போ எங்கள்கிட்ட இல்லை. வெங்காயம் வீழ்ச்சி விட்டு கொண்டு போகுது. நீங்கள் சொன்ன மாதிரி எங்களோட மிளகாய், மரவள்ளி இலைகள் முந்தின காலம் மாதிரி செழிப்பானதாக இல்லை. அந்த இலையிலேயே தெரியுது அது இந்த உற்பத்தி, அதால் கிழங்கு உற்பத்தி பாதிக்கப்படுது. பூச்சி ஒரு காரணமாக இருக்குது. இப்போ மரவள்ளி இலைகளை ஏற்றுமதி செய்கிறதுக்கே இங்கே நிறைய பேர் இருக்கிறார்கள். ஏனென்றால் சில நாடுகளில் மரவள்ளி இலைக்கு நல்ல கிராக்கி இருக்குது. மரவள்ளி இலையை கூட உற்பத்தி செய்து அனுப்ப முடியாமல் இருக்குது. அப்போ என்ன உற்பத்தியை செய்யலாம்னு பார்த்தால் ஏதோ ஒரு தடங்கள் நடந்து கொண்டே இருக்குது. கடற்தொழிலாளர்களை எடுத்தால் கடற்தொழிலாளர்கள் கடலுக்கு போக முடியாமல் இந்திய ரோலர்கள் இந்திய படகுகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டு அந்த பவளப்பாறைகள் கூட இல்லாமல் போய் மீன் உற்பத்தியில் அவர்கள் பின்னுக்கு நிற்கிறார்கள். இந்த அடிப்படைகள் எல்லாம் பார்த்தால் அதிகமான மக்கள் வாழுகிற யாழ்ப்பாண குடாநாட்டில், வடக்கு கிழக்கில் 6 லட்சம் மக்கள் வாழ்கிற யாழ்ப்பாண குடாநாட்டுக்குள்ளே நாங்கள் அந்த பொருளாதாரம் பற்றிய மிகப்பெரிய நெருக்கடி ஒன்றை சந்திக்கிறத கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. எனவே இன்னொரு வகையில் நீங்கள் சொன்னது போல் இந்த விவசாயத்துக்கு மானியம் வழங்கல் இல்லை. 3 வருஷங்களுக்கு மேலாக தம்பி சொன்னவர் 76ஆம் ஆண்டுக்கு பிறகு ஒரே ஒரு தடவை மைத்திரியின் காலத்தில் ஒரு ஒரு அரை ஏக்கர் தோட்டத்துக்கு 75,000 ரூபா மானியம் கிடைத்தது. உருளைக்கிழங்குக்கு கிடைத்தது. அது ஒரு சின்ன மானிய உதவியாக இருந்தது, பரவாயில்லை. ஆனால் இப்போ வெங்காயம் வீழ்ச்சி விட்டால் ஒரு மானிய உதவி இருக்குமென்றால் அல்லது அதுக்கு ஒரு காப்புறுதி இருக்குமென்றால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் விவசாயிகள் அதிலிருந்து கொஞ்சம் மீளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் அந்த நிலைமைகள் இங்கே இல்லை. இப்போ தொடர்ச்சியாக நாங்கள் பாதிக்கப்படுற ஆக்களாகவே இருக்கிறோம். இப்போ நீங்கள் குறிப்பிட்ட இந்த விடயங்கள் அனைத்தையும் நான் கருத்தில் கொண்டிருக்கிறேன். இது தொடர்பாக நீங்களும் எதிர்பார்த்தது பாராளுமன்றத்துக்கு கூடாகத்தான் இதுக்கு ஒரு அரச இயந்திரம் தான் இதை கட்டுப்படுத்தலாம். இப்போ சாதாரணமாக வெளியில் இருந்து கதைச்சி இதுக்கு தீர்வு காண இயலாது. அப்போ அரச இயந்திர பொறிமுறையில் விவசாயிகள் பாதிக்கப்படுறாருன்ற விடயம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்த காலகட்டத்தில் அங்கே வரி விதிக்கப்படணும், இல்லை இறக்குமதி தடுக்கப்படணும். ஒரு முறையாவது செய்தால் இருக்கிற உற்பத்தி பொருட்களை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ இந்த நாட்டில் உப்பில்லை என்று சொல்கிறார்கள், நாட்டில் தேங்காயின் விலை 240 ரூபாய்க்கு வந்துட்டுன்னு சொல்கிறார்கள். ஆனால் நாங்கள் உற்பத்தி செய்கிற பொருளை கொடுக்க முடியாத நிலைமைக்கும் இருக்கிறோம்.
சரியான ஒரு சமநிலையான விவசாய நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ள இல்லை என்ற குற்றச்சாட்டை உங்கள்கிட்ட இருந்தும் எனக்கு பார்க்க முடிந்தது. நான் உங்களுடைய இந்த விடயங்களை அதிகமாக கூடுதலாக கரிசனை கொள்கிறேன். ஏனென்றால் நானும் ஒரு விவசாய குடும்பத்திலேயே பிறந்து வளர்ந்தால்தான் நானும் விவசாயங்களோடு ஈடுபடுகின்ற ஒரு ஆள். இப்பொழுது அதில் கொஞ்சம் குறைந்திருந்தாலும் கூட நெல் உற்பத்தியிலேயோ அல்லது ஏனைய உப உணவு பயிற்சிகளிலேயோ ஈடுபட்ட ஒரு ஆள். குறிப்பாக உங்களுடைய மன எண்ணங்கள் பிரச்சனைகளை உள்வாங்கி இதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு எட்டக்கூடிய முழுமையும் உடனே நடக்கும் என்று உங்களுக்கு போய் சொல்லிடு. நீங்கள் வந்த நீங்கள் கதைச்ச நீங்கள் நடக்கும் நீங்கள் ஒன்று நடக்கலைன்னு பிறகு நீங்கள் திரும்ப என்ன பேசுகிறதுக்கு அப்பால் ஒரு விடயம், நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக உங்களுடைய விடயத்தை பாராளுமன்றம் வரைக்கும் கொண்டு போவது, சம்மந்தப்பட்ட அமைச்சரோடு இது பற்றி பேசுகிறது. இந்த இதுக்குரிய செக்டோரல் ஓவர்சைட் கமிட்டி என்று இருக்குது. இதை விட மினிஸ்டீரியல் கன்சல்டேட்டிவ் கமிட்டி என்று இருக்குது. அமைச்சரவை கூட்டம் மட்டும் அமைச்சுசார் கூட்டமும் இருக்குது. இந்த அமைச்சுசார் கூட்டத்திலேயும் இந்த விடயம் தொடர்பில் அதிகமாக கரிசனை செலுத்தி ஒரு பிரஷரை, ஒரு அழுத்தத்தை நான் பிரயோகிக்கிறதுக்கு முயற்சிக்கிறேன். உங்களுடைய ஒரு பிரதிநிதியாக யாழ்ப்பாண மாவட்டத்தை பிரதித்துவப்படுத்துகின்ற, கிளிநொச்சியை பிரதித்துவப்படுத்துகின்ற இந்த மாவட்டத்தினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் நீங்கள் எனக்கு தந்திருக்கிற இந்த ஆணையையும் எனக்கு நீங்கள் தந்திருக்கிற இந்த செய்தியையும் நான் கண்டிப்பாக உங்களுக்காக கொண்டு செல்வேன். ஒரு விஷயத்தை என்னால் கையாள முடியும். உடனடி தீர்வு வருதோ இல்லையோ, ஆனால் தீர்வு காண வேணும். இது அப்படியே இழுபட விடையிலாது. மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள்லையும் இதுக்கான அடிப்படை பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஒரு தீர்மானங்களை நிறைவேற்றக்கூடிய வகையில் நீங்கள் சொல்கிற விடயங்களை கருத்தில் கொண்டு செய்கிறோம். அண்மையில் இந்த விடயம், அந்த 10 கொண்டு கழிவு விடயம் வந்தது, நெடுக பேசப்படுறது. மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கொடுத்து வந்தாக்கள் இதில் இருப்பீங்க சில பேர். அங்கே பேசப்படும், ஆனால் பேசப்பட்டதுக்கு தீர்வு எட்டப்படுறேன். இப்பையும் அது அப்படியே தீர்வு எட்டப்படாமலே தான் இருக்குது. 10 வருஷமாக இருக்குது. அதுக்கு பல காரணங்களை சொல்கிறார்கள். ஆனால் சொன்னாலும் அதுக்கான தீர்வு எதுவும் சொல்லப்படாமலே போய்கொண்டிருக்கு. ஆகவே இதுக்கான ஒரு மிக விரைவான தீர்வுகளை எட்டுறதுக்கு முடிந்த அளவுக்கு நான் என்னுடைய முயற்சிகளை மேற்கொள்வேன். எனக்கு உங்களுடைய ஆதங்கம், மனவெண்ணம், நீங்கள் சோர்ந்து போகிற நிலைமைகள் விளங்குது. இப்போ தம்பி சொன்னார், கிட்டத்தட்ட 25 லட்சம் 30 லட்சம் பெறுமதியான வெங்காயத்தை அப்படியே குப்பையில் போட்டு வாரண்டால் ஒரு ஆள் மட்டுமில்லை, சொன்னது எல்லாருக்கும் சொன்னவர். அப்போ எல்லாருடைய இழப்பும் என்பது எத்தனையோ கோடிக்கணக்கான பொருட்கள் இவ்வாறு கைவிடப்படுது. இப்பையும் கையில் இருக்கிற வெங்காயம் பழுதடைந்து கொண்டு போகுது, இல்லை வற்றி கொண்டு போகுது. இப்போ நாளைக்கு இதில் என்ன லாபம் பெறப்போகுது, அடுத்த கட்டம் விவசாயி எப்படி தன்னை அடையாளப்படுத்துகிறேன்னு தெரியாமல் இருக்குது. ஆகவே இந்த விவசாயிகளுடைய உங்களுடைய உள்ள குமுறல்களை, எண்ணங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் நான் என்னால் முடிந்தவரை என்னுடைய அதிகார எல்லைக்கு உட்பட்ட வகையில் முழு முயற்சிகளையும் மேற்கொள்வேன். இந்த சந்திப்பு அதுக்கான ஒரு களத்தை திறந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். முடியுமான வரைக்கும் நான் அந்த முயற்சியை மேற்கொள்கிறேன். நான் அண்மையில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்கள், கிளிநொச்சி மாவட்ட விவசாயிகளுடைய அழிவு தொடர்பாக ஒரு கேள்வியை பாராளுமன்றத்தில் போட்டிருந்தேன். ஒரு கிழமையில் விடதாரன்னு சொன்ன கேடி லால்காந்த என்கிற கமத்தொழில் காணி அமைச்சர் இதுவரையும் தரையில்லை. கிட்டத்தட்ட 2 மாதம் ஆச்சு. உங்களுக்கும் அதே மாதிரி 27 ஒரு கேள்வி நான் தயாரித்து கொடுத்தா அவர் அதுக்கு கிழமை கணக்கில் கேட்பார்கள். ஆனாலும் ஒரு விடையை தரக்கூடிய வகையில், அதுக்கு ஒரு உத்தரவாதத்தை பெறக்கூடிய வகையில் என்னுடைய முயற்சிகளை நான் மேற்கொள்வேன். ஆகவே இந்த சந்திப்பு என்பது அரசியல் சந்திப்பல்ல, இது ஒரு விவசாய ரீதியான உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு காண்றதுக்கான சந்திப்பு. உங்களுடைய கோரிக்கைகளை, உங்களுடைய உண்மையான உள்ளக்கிடக்கைகளை கொண்டு செல்வேன் என்பதை உங்களுக்கு உறுதியோடு கூறி. Earn the most trusted British law degree in town. LLB Arhans, UK from Buckinghamshire New University at IDM Nations Campus. Your legal journey starts here.